ஹை ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார். வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்ம் இது பெரியபாளையத்துலேருந்து பக்கத்தில் நம்ம இவங்களுக்கு ஃபுல்லாக சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முக்கு தான் ஒரு சர்வீஸ்க்காக வந்திருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம போடும்போது இதெல்லாம் வெட்ட வெளியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு மாந்தோப்பு, வேறு பெரிய தோப்பு இருக்குது. இப்போ அந்த மாந்தோப்பு உள்ளே தான் வந்திருக்கேன். ஃபுல்லாக அது பாருங்க, ஃப்ரெஷ்ஷு. அப்படியே கிட்டத்தட்ட பழுத்து தான், நாளைக்கு பழுத்துறோம். இப்போ பிச்சு வச்சா நாளைக்கு பழுத்துரும். அதுதான் ஃபுல்லாக மாங்காய் பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பழம்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதாவது மரத்துலேருந்தே பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அதை பழுக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே வந்து பிச்சுக்கிட்டு போகிறவங்களெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி ஏதோ பவுடர் கலந்தது மேலே ஊற்றிடுறாங்க. பாருங்க, ஒரு வீட்டுக்கு பறிச்சிட்டு இருக்கேன். ஒரு ரெண்டு மூட்டை எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு அரை மூட்டை ஃபில் பண்ணிட்டேன், இன்னொரு அரை மூட்டை பண்ணுறோம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வெறும் இந்த சைடு வந்து வெறும் ஒரு 4-5 மரம் தான் இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே மாமர தோட்டம் தான். அதுக்குள்ளெல்லாம் போகல. இது ஃபுல்லாக ரொமானி, அப்புறம் பங்கனப்பள்ளி, அந்த மாதிரி மாம்பழம் தான் இருக்குது. எங்கே நம்ம போட்ட சோலார் லைனில் இருந்தால் இந்த பைப்பு, அப்புறம் இந்த என்னது இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க. கரும்பு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே இருக்கும், ஒரு 6-7-8 ஏக்கர் இருக்கும் போட்டிருக்காங்க ஃபுல்லாக கரும்பு. பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சோலார் பற்றி எதாவது டவுட்டு, இல்லை சோலார் நீங்கள் ஏற்கனவே சோலார் வாங்கியிருக்கீங்க, அதை ஹைப்ரிடாக மாற்றணுன்னாலும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு கிட்ட இருக்குது. நீங்கள் ஆன் கிரிட்டை ஹைப்ரிடாக மாற்றலாம். என்னடா ஆன் கிரிட் வாங்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ரெட்ரோஃபிட் கிட்ட வந்துருச்சு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மாம்பழம் சாப்பிட்றேன். பாய்.